தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கான் சிட்டி. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்முடைய படத்தினுடைய ஹீரோ அர்ஜுன் தாஸ் மற்றும் ஹீரோயின் மற்றும் நம்முடைய யோகி பாபு, வடிவுக்கரசி, இந்த 4 பேரும் ஒரு சின்ன குழந்தையோட ஒரு ஹோட்டல்ல எல்லாம் வேலை பார்க்கறாங்க. அங்க வர ஒருத்தர் கேட்கிறாரு, அர்ஜுன் தாஸ் தான் கேஷியரா உட்காந்துருக்கும் போது கேட்கிறாரு, இந்த போட்டோல இருக்கிற 5 பேர் யாருன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்றாரு, அது என்னோட மனைவி அப்படின்னு சொல்றாரு ஹீரோயினை பார்த்து. இன்னொருத்தர் அவங்களுடைய அண்ணன் மற்றும் மாமியார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு, அந்த குழந்தை என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை அந்த வரவர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இதுதான் அவர்கள் குடும்பம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அந்த படம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆனா படம் ஆரம்பித்த 5வது நிமிடத்திலே பாத்தீங்கன்னா, அந்த பையன்கிட்ட அந்த ஒருத்தர் கேட்கிறாரு, உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்ட்டு. அவனுக்கு எனக்கு அம்மாவை தான் பிடிக்கும் அப்படின்றான். அப்புறம் லைட்டா ஒரு காதல எனக்கு அம்மாவோட அப்பா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப இது ஒரு குடும்ப சூழல் மாதிரி ஃபர்ஸ்ட் உருவாக்குறாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா, இந்த குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு இவரு ஸ்கூல்ல எடுத்துமே விட்டு வர்றாரு டெய்லி நம்முடைய ஹீரோ அர்ஜுன் தாஸ். ஒரு நாள் பார்த்தா அந்த குழந்தை இவரு அழைச்சிட்டு வர லேட் ஆகிற நேரத்துல குழந்தை யாரோ கடத்தின்னு போயிடுறாங்க. அது யாரா கடத்தின்னு போன சொல்லிட்டு இவங்க நேரா போய் என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற சிசிடிவி கேமரால பார்க்கும்போது அதிர்ச்சிகரமான ஆள் கடத்தின்னு போயிடுறாரு. யார் அவர் அப்படின்றது ஒரு பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல அர்ஜுன் தாஸ் ஒரு ஈபில பில் கலெக்டரா வேலை பார்க்கிறாரு. இது 2010 நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா காட்டுறாங்க. 2010 இந்த மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு இபி ஆபீஸ்ல இவர் என்ன பண்றாரு, இவர் அந்த இபி பில் கலெக்டரா இருக்கிறாரு. அங்க நம்முடைய விடிவி கணேஷ் இவருக்கு கூட இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் பில் கலெக்ட் பண்றாங்க. அந்த காசை என்ன பண்றாங்க, சரியான முறையில டெய்லி கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல திரு அர்ஜுன் தாஸ்க்கு என்ன ஆயிடுது, பிரச்சனை ஆயிடுது. என்னன்னா, அவர் ஊர் ஃபுல்லா கடன் வாங்கி வச்சிருக்காரு. அவங்க வீட்டுல இஎம்ஐ கட்டாம ரொம்ப பிரச்சனை பண்றாரு அந்த பேங்க்காரு. அப்போ உடனே அவர் என்ன பண்றாரு, எதனா ஒரு பிளான் பண்ணணும், என்ன பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது பார்த்தா அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த ஃப்ரெண்டு என்ன பண்றாரு, நீ டெய்லி எனக்கு அமௌண்ட் கொடு. ஒரு நாள் நம்ம இன்வெஸ்ட் பண்ணா, இப்ப நம்ம 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் கிடைக்கும். அதை டெய்லி அந்த 1 லட்சம் ரொட்டேஷன் பண்ணிட்டு இருந்தா நம்ம மாசம் 60,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போட்டு அர்ஜுன் தாஸ்ட கொடுக்குறாரு. அர்ஜுன் தாஸ் என்ன பண்றாரு, அவர் கட்டி போற ஒரு பொண்ணை இந்த ஒரு கடன் பிரச்சனையால தன்னை விட்டு போயிடுது. அது போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த பிரச்சனை எல்லாம் தீக்கணும்னு சொல்லிட்டு அந்த மின்சார வாரியத்தில் இருக்கிற அந்த காசை திருட்டுத்தனமா எடுத்துட்டு அந்த ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறாரு. அந்த ஃப்ரெண்டு என்ன பண்றாரு, உண்மையா டெய்லி போயிட்டு அந்த பணத்தை ரெட்டிப்பாக்கி நம்மளுடைய அர்ஜுன் தாஸ்ட கொடுக்குறாரு. இது ஒரு பக்கம். ஆனா அங்க ஒரு ஃபோர்ஜரி வேலை பண்றதால நம்ம அர்ஜுன் தாஸ் அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஜரி வேலை பண்றது ஒரு கண்கூட நம்மளுக்கு தெரியுது. இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஜரி பண்ற ஒரு டீம் ஒரு பக்கம். அப்படியே அடுத்த பக்கம் போனீங்கன்னா யோகி பாபு, அப்புறம் நம்ம வடிவுக்கரசி அம்மா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தவறான டாக்டர்கிட்ட போயிடுறாங்க. அவர் உடனே ஒரு பெரிய வியாதி இருக்கு, அவர் உடனே ஆபரேஷன் பண்ணணும் அந்த டாக்டர் அறிவுறுத்திடுறாரு யோகி பாபு கிட்ட. யோகி பாபு என்ன பண்றது ஏது பண்றது தெரியலன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, வேகமா போய் பல இடத்துல கடன் கேட்கிறாரு. அவங்க அப்பா ஒரு ட்ரஸ்ட் வச்சிருப்பாரு, ராம்போ ட்ரஸ்ட் ஒன்று வச்சிருப்பாரு. அது மூலமா பல பேருக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணியிருப்பாரு. அந்த பணம் கொடுத்து உதவி பண்ண பெரிய மனுஷன் யாருமே திருப்பி அவருக்கு அம்மா இந்த மாதிரி சீரியஸா இருக்கான்னு சொன்னா கூட யாருமே காசு தரல யோகி பாபுக்கு. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு ஃபேஸ்புக்ல சும்மா அவர் 2010 காலகட்டம் இல்லையா, அப்போ ஃபேஸ்புக் தான் இருந்தது. அப்ப என்ன பண்றாரு, ஃபேஸ்புக்ல இந்த மாதிரி ஒண்ணு போடுறாரு, இந்த மாதிரி அம்மாக்கு இந்த மாதிரி சீரியஸா இருக்கு, எனக்கு எதனா வேணும் அப்படின்னா அந்த சின்ன ஆளுங்களாம் வாங்கிடுறாங்க. அதனால பயனடைஞ்சவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, 5000 10,000 4000 சொல்லி அவர் அக்கௌண்ட்டுக்கு போட்டுனே இருக்கிறாங்க. ஒரு பணம் வந்துட்டே இருக்கு ஒரு பக்கம். ஆனா அவங்க அம்மா அந்த மாதிரி ஒரு பணத்தை சேர்த்துன்னு டாக்டர்கிட்ட போய் பார்த்தா டாக்டர் என்ன பண்றாரு, ஐயோ நான் தப்பா சொல்லிட்டேன், உங்களுக்கு ஒண்ணுமே வியாதி இல்லை, நீங்க போலான்னு சொல்லிடுறாரு. அப்ப யோகி பாபா அம்மா இந்த பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துறமான, இல்ல இருடா, வர்ற வரைக்கும் வரட்டும், நம்ம இருக்கிறத வாங்கி வச்சுப்போம், உங்க அப்பாவால எந்த பிரயோஜனம் இல்லை, இந்த பிரயோஜனமா அதை ஆகட்டும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம். அடுத்தது இந்த ஹீரோ என்ன பண்றாங்க, ஒரு தவறான ஆள்கிட்ட மாட்டி அவங்க வாழ்க்கை போயிடுது, கர்ப்பமாயிடுறாங்க. கர்ப்பமான என்ன பண்றாங்க, அவங்க அந்த குழந்தைய மட்டும் வச்சுட்டு ஒரு வீட்டுல லீஸுக்கு இருக்கிறாங்க. ஆனா அந்த லீஸுக்கு விட்டது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியோட வேலை என்னன்னா, அந்த வீட்டுக்காரருக்கும் இந்த டெனண்ட்டுக்கும் ஒரு இன்டர்மீடியட் கம்பெனி. அந்த கம்பெனி லீஸ் காசு 3 லட்ச ரூபாய் கொடுத்தா அவன் ஹவுஸ் ஓனரோட வாடகை மட்டும் 2-3 மாசம் கொடுத்துட்டு அந்த பணத்தை சொல்லிட்டு போயிடுறான். அப்ப அந்த ஹவுஸ் ஓனர் என்ன பண்றாரு, டைரக்டா இந்த லேடிட்ட அம்மா நீ வீட்டை காலி பண்ணுமா அப்படின்னா, நான் பணம் கொடுத்தது 3 லட்சம் என்கிட்ட கொடுக்கல, நீ கொடுத்தவன போய் கேளு சொல்லி அவன் ஃப்ராடு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. இப்ப இந்த பொண்ணு என்ன பண்ணுது, பணத்துக்காக அந்த ஃப்ராடு மாதிரியே இது ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதே மாதிரி வாடகைதாரையும் ஹவுஸ் ஓனரையும் ஏமாத்தி இங்க லீஸ் காசு வாங்கிட வேண்டியது, அங்க ஒரு 4-5 மாசம் வாடகை கொடுத்துட வேண்டியது, கொடுத்து இந்த காசை எடுத்து எப்படின்னா ரெட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க. இப்ப கிட்டத்தட்ட 3 பேர்கிட்ட இப்ப காசு எக்கச்சக்கமா சேருது. ஒண்ணு அர்ஜுன் தாஸ் கிட்ட எக்கச்சக்கமா சேருது,
ஒன்னு ஹீரோயின், இன்னொன்னு வந்து நம்முடைய யோகி பாபு வடிவுக்கரசி. ஹீரோயின் கிட்ட 82 லட்சம் சேர்ந்துருது, யோகி பாபு கிட்ட 53 லட்சம் சேர்ந்துருது, நம்முடைய ஹீரோ கிட்ட 10 கோடி அளவுக்கு வந்து சேர்த்துறாரு. இப்போ பல பணங்கள் சேர்ந்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த பணத்தை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிச்சுக்கிறாங்க. இப்ப அது என்ன ஆயிடுது, அடுத்த கட்டம் என்ன ஆயிடுதுன்னா, அர்ஜுன் தாஸை தேடி வடிவுக்கரசி அண்ட் டீம் காசு வந்து கொடுக்குறாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோ என்ன காசு வந்து கொடுத்து எங்க பணத்தையும் போட்டு நீங்க ரெட்டிப்பாங்க, உங்க கம்பளை ரெட்டிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இதுல வந்து ஜாயின் ஆகுறாங்க. அந்த ஜாயின் ஆகிற இடத்துல பாத்தீங்கன்னா இவரு ஆசைப்பட்டு என்ன பண்றாரு, அதுக்கு மேல ஆசைப்பட்டு அவர் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாரு கஷ்டப்படுற காலத்துல. உடனே என்ன பண்றாரு, அவன் ஒரு 10 கோடி ரூபாய் எனக்கு வேணும் அப்படின்றான். உடனே கையில் வச்சுக்கிற 10 கோடி ரெடி பண்ணி அவன்கிட்ட கொடுத்துறாரு. கொடுத்தா அன்னைக்கே வந்து அவரை போட்டு தள்ளிடுறாங்க. அந்த பணம் வந்து திரும்பி வரல. அதனால எல்லாரும் மாட்டி முடிக்கிறாங்க. போலீஸ்காரன் கூப்பிட்டு என்னடா சீட்டு கம்பெனி பார்த்து ஏமாத்திரியான்னு சொல்லிட்டு மக்கள் பணத்தை ஏமாத்திரியான்னு சொல்லி அர்ஜுன் தாஸை பழகுறாங்க. அது மேல அந்த வாடகத்தை வீட்டுக்காரனும் சொந்தக்காரனும் வந்து இந்த பொண்ணு ஃப்ராடு அந்த பொண்ணு ஜெயில போட்டுறாங்க. வடிவுக்கரசியும் நம்முடைய யோகி பாபு வந்து தவறா வேலை பார்த்தாங்கன்னு சொல்லி அந்த பணம் கொடுத்தெல்லாம் மிரட்டுறாங்க. அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டுறாங்க. ஸோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த 3 குரூப் வந்து உட்காருது. அந்த இடத்துல இருந்துதான் இவங்க 3 பேரும் ஒன்னாகிறாங்க. ஒன்னாகி அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஏமாத்தி எஸ்கேப் ஆகி வெளியூர்ல போய் ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. இதுதான் இந்த படத்தினுடைய முக்கியமான கதை. எதுக்கு அந்த பையனை அந்த கடத்தினது யாரு, அவங்க அங்க இருந்து திரும்பி வந்தாங்களா, திரும்பி அந்த பையனோட கடத்துல இருந்து வெளிவந்தாங்களா, இல்லைன்னா மேலும் இந்த மாதிரி பல ஃப்ராடு வேலைகள் வந்து தொடர்ந்து செஞ்சிருந்தாங்களா, இவங்கெல்லாம் யாரு, இவங்க பின்கதையில் என்னன்றதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான அட்டகாசமான கதை எடுக்கிறதுக்கான எல்லா ஐட்டமே இருக்கு. இதுல என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கதையை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய வந்து ஒரு 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 டிராப்பான ஒரு கதை கிடையாது. ஒரு இன்ட்ரெஸ்டா ரொம்ப ஒரு சஸ்பென்ஸ்ல ஒரு பிலிமா எடுத்துட்டு போயிருக்க வேண்டிய படம் தான் இந்த கான் சிட்டி. ஆனா இதுல என்ன ஆயிடுச்சுன்னா, இயக்குனர் வந்து என்ன பண்றாருன்னா அவரு வந்து எப்ப நம்ம டென்ஷன் ஆகணும்னு அவர் தான் முடிவு பண்றாரு தவிர நமக்கு எந்த டென்ஷனுமே வரல. அந்த ஹீரோ இப்ப டென்ஷனா இருக்க, நீங்க டென்ஷன் ஆயிடுங்க அப்படின்றாரு. நம்மள அந்த ஹீரோயின் வந்து இப்ப குழந்தை மேல பாச வைப்பாங்க, நம்மள உடனே அதை பாச வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு. பாரு இந்த ஒரு புதுசா திருட போறாங்க, அந்த திருட என்ன பண்ண போறோம் ஒரு எதிர்பார்ப்பு. அவங்கதான் எதிர்பார்ப்பை தவிர நம்மகிட்ட எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. ஏன்னா எந்த காட்சியுமே வந்து நம்மளுக்கு நம்ப தகுந்த அளவுல வந்து எதுவுமே இல்லை. ஆனா எல்லா காட்சிகளையுமே வந்து படத்துல அப்படியே நம்ம மாட்ட அதை மூளையை கட்டி கீழே வச்சுட்டு பார்க்காதா அப்படியே பார்த்துட்டு, ஆனா மூளையோட எதனா ஒரு சின்னதா யோசிச்சா கூட அது நடக்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து, அதுவும் 2வது ஹாஃப்லாம் செகண்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 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 பெரிய ஒரு காட்சி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஏமாத்தி ஒரு சாதாரண போலீஸ்காருக்காக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஏமாத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை போட்டு அதுல சம்பாரிச்சு அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தா இருக்கிற இந்த சாதாரண ஒரு 4 பேருக்கு வந்து எவ்வளவு இந்த அளவுக்கு எடுத்துட்டு போற அளவுக்கு அதுல என்ன இருக்கு அப்படின்றது தெரியல. மொதல் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சமா நம்மள ரிலேட்டடா கொஞ்சம் நம்புற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க செய்யற விஷயங்கள்லாம் வந்து மத்திய அரசாங்கத்தை ஏமாத்துறது, மினிஸ்டரை ஏமாத்துறது, எம்எல்ஏ ஏமாத்துறது, போலீஸ்காரனை ஏமாத்துறது, எல்லாரும் இந்த 4 பேர் சேர்ந்து ஒரே ஒரு சாதாரண மாறு வேஷம் போட்டு ஏமாத்தி அந்த பையனை வந்து மீட்டு எடுத்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி அமைச்சு இந்த இயக்குனர் வந்து முதல் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் மூளை யூஸ் பண்ண மாதிரி சாதாரண நடக்கிற மாதிரி செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்றது என்னுடைய தாழ்மையான கணக்கு. அர்ஜுன் தாஸ் வந்து அவருடைய ஸ்டைலை வந்து மாத்தணும். இதே மாதிரி அவர் ரொம்ப முகத்தை சீரியஸா வச்சுக்கிட்டு அவர் ரொம்ப ஜாலியா நல்லா நீங்க அவருடைய ஆக்சுவலி வந்து நல்லா நல்ல ஒரு காமெடியா நல்லா இன்னும் கொஞ்சம் இதுவா இருக்கணும், வைப்பா இருக்கணும். அதை விட்டு அவர் ரொம்ப செட்டில்டா ரொம்ப ஒரு முகத்தை எப்பயுமே ரொம்ப சோகமா வச்சுக்கிட்டு அது வந்து அவருக்கு வந்து எடுபடல. அது அவர் வந்து இமீடியட்டா வந்து மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. யோகி பாபும் வடிவுக்கரசும் வந்து அங்கங்க ஒரு சில இடத்த சிரிக்க வைக்கிறாங்களே தவிர படம் முழுக்க சிரிக்க வைக்கல. பல இடத்துல வந்து அங்க சிரிக்கிற சிரிப்புன்னு நினைச்சு அவங்க போட்ட காட்சி வந்து நம்மளுக்கு சோகமா தான் இருந்தது. ஆனா ஒரு சில இந்த போதுமான 2-3 சிரிப்புகள் ஒரு 2-3 காமெடில இருந்து நல்லா எடுத்திருக்கு. திடீர்னு யோகி பாபு சென்டிமெண்டா ஆகுறாரு. அங்கங்க அது எதுவுமே நம்மளோட ரிலேட் ஆகல. அவங்க பண்ணிக்கிறாங்க, அவங்க அழுதுக்கிறாங்க, அவங்களே சென்டிமெண்ட் ஆகிறாங்க. நமக்கு அது எதுவுமே வந்து பெருசா கடைசி வரைக்கும் வந்து ரிலேட் ஆகல. பாடல்கள் ரெண்டுமே வந்து ரொம்ப ஆர்டினரியான சாதாரணமான படம். பழைய பாடல் வந்து இமிட்டேட் பண்ற மாதிரி தான் தவிர ஒரு புதுமையான பாடல் புதுமையான ஒரு மியூசிக்லாம் வந்து படத்துல இல்லை. ஆனா படம் வந்து எடுத்து முடிச்ச உடனே வந்து அந்த கடைசியா ஏர் போட்டு முடிச்சதோட மறுபடியும் இன்னொரு சிட்டிக்கு அவங்க போற மாதிரி பண்ணி செகண்ட் பார்ட்டிக்கான ஒரு லீடு போறாங்கன்னு சொல்லி தெரியல. மொத்தமா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அது எப்பயும் போலதான். இது வந்து லெஸ் தென் ஆவரேஜ் பிலிம் தான். ஆவரேஜ் இல்ல, அதை விட கொஞ்சம் லெஸ் தென் ஆவரேஜ் தான். ஆனா பார்க்க முடியாத அளவுக்கு மோசமான இதெல்லாம் கிடையாது. குழந்தையோட குடும்பத்துல போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். கத்தி குத்து வெட்டு குத்துலாம் எதுவும் கிடையாது. போய் நீட்டா உட்காந்து கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யும். இருந்தாலும் வந்து போய் பார்க்கறதா இருந்தா பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாமா, தனிப்பட்டு பார்க்கலாமா, குழந்தையோட பார்க்கலாமா அப்படின்னா எதுவுமே இல்லை. ஒரு சில படங்கள் வந்து யாரு எப்படி போனாலுமே தனியா அதுல வந்து பூஸ்டா இருக்காது. எல்லாமே எல்லாருக்குமே ஒரே நார்மலா இருக்காம நார்மலான படம் தான்.
ஒரு மிகப்பெரிய வெற்றி படமெல்லாம் அமைவதற்கான வாய்ப்பு இதுல சீக்கிரமா வந்து அர்ஜுன் தாஸ் வந்து வேற முறையான ஒரு நடிப்புல வந்து உள்ள வந்து கலக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னா அவர் வந்து ரகுவரன் மாதிரி ஒரு சிறந்த நடிகரா வருவார் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிற நேரத்துல இதே மாதிரியான படங்கள் இல்லாம வித்தியாசமான கேரள நடிக்கிறதுக்காக அர்ஜுன் தாஸுக்கு நாம் ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறோம்.